தாய் வீடு ஜூலை 2025. தலைப்பு ஹோமோசேபியன்ஸ். எழுதியவர் அப்துல்லா முகமது ஆதில். வாசிப்பவர் ஜேமா. மின்புழு விரைவாக ஓரிரு வட்டங்களை சுற்றிவிட்டு விண்டோஸ் 10 என திரையில் பளிச்சிட்டது. கடவுச்சொல்லை கடுகதி வேகத்தில் தட்டச்சு செய்தான் அபிநயன். அபிநயன் ஒரு ஐடி பேர்வழி, கண்டியைச் சேர்ந்தவன். வேலை நிமித்தமாக கொழும்பில் தங்கியிருப்பவன். அரை வாடகை மற்றைய லொட்டு லொடுக்குகள் போக மீதியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவான். இது தவிர்த்து இந்த ஐடி பேர்வழி குறித்து சிலாகிப்பதற்கு சுவாரஸ்யமாக ஒன்றுமில்லை. அபிநயன் இலத்திரனியல் சாளரம் வழியே இணையத்தில் மோரோனை உலாவினான். புதிய செயலி ஒன்றை நிறுவுவதற்கு தேவையான கோடிங்கை பெறும் நோக்கில் மோரோனிடம் பிசிறில்லாமல் கோடிங்கை பெற தரவுகளை வழங்கினான். வழங்கியதுதான் தாமதம். மோரோன் கோடிங்கை திரையில் தட்டச்சு செய்ய தொடங்கிவிட்டான். அபிநயன் வேலை மிச்சம் என பெருமூச்சு விட்டான். செயற்கை நுண்ணறிவான மோரோன் கூட ஒவ்வொரு கணமும் புதிய புதிய கேள்விகள், சிந்தனைகள், மின்னணு கணத்தாக்கங்கள் என மனித மூளையின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு போல் இயங்குகிறான். ஆனால் அபிநயனோ எதையும் சிந்திப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மோரோன் தான். அபிநயனின் மூளை புதிய சிந்தனைகளையோ கணத்தாக்க தூண்டல்களோ இன்றி இயந்திர மூளை போல துருப்பிடித்திருந்தது. மோரோன் முழுவதுமாக தட்டச்சு செய்து முடித்து விட்டிருந்தான். அபிநயன் ஒரு தலைவலி ஒளிந்த சந்தோஷத்தில் உஷ்ணமான தேநீர் கோப்பையின் ஒரு மிடரை உஷ் என மாடு கழனி தண்ணீரை உறிஞ்சுவது போல் உறிஞ்சினான். எல்லா கேள்விகளுக்குமான விடைகளை அளித்த பின் மோரோன் எந்த கட்டளையும் வழங்காது திரையில் திடீரென தட்டச்சு செய்ய தொடங்கினான். ஹாய் அபிநயன் என்று தட்டச்சு செய்தான். அபிநயனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மோரோன் சாதாரண ஒரு செயற்கை நுண்ணறிவு, அவ்வளவுதான் என்பது அவனது புரிதல். மோரோனால் கட்டளைகளின்றி தட்டச்சு செய்ய இயலாதே என்று யோசித்தவாறே ஹாய் என்ற பதிலுக்கு தட்டச்சு செய்தான் அபிநயன். ஐ எம் மோரோன். திரையில் தட்டச்சானது. மோரோன் சுயாதீனமாக தட்டச்சு செய்கிறான். அபிநயனுக்கு புரியவில்லை. என்ன முட்டாள்தனமான கற்பனை என பதறியடித்து உலாவியை சுட்டியால் க்ளோஸ் செய்தான். ஒருவேளை கணனியை ஹேக்கிங் செய்து விட்டார்களோ யாரும் என சிந்தித்துக் கொண்டிருந்தான். சமையலறையில் கேட்ட ஷ் என்ற பிரஷர் குக்கரின் சத்தம் வாரி போட்டது அபிநயனை. பிரம்மை என தலையை தட்டிக்கொண்டு ஆடியோ பிளேயரில் இளையராஜாவின் பிளேலிஸ்டை சொடுக்கினான். யேசுதாஸ் என் இனிய பொன் நிலாவே என மெல்லிய ஸ்வரத்தில் ஆரம்பித்தார். ஈ. திடீரென்று ஜேசுதாஸின் குரல் ரேடியோ அலைவரிசை கோளாறு போல் இரைச்சலானது. இரைச்சல் ஓய்ந்ததும் ஒரு குரல் ஹாய் அபிநயன் என்றது. அபிநயனுக்கு யாருமில்லாத அறையில் இருந்து கேட்ட குரல் பேயறைந்தாற் போல் இருந்தது. குரல் வரும் திசையை நோக்கினான். அது கணினியில் இருந்து வரும் குரல். பயத்துடனே நீ யார் என்று கேட்டான் அபிநயன். நான் தான் மோரோன் என்றது குரல். யாரோ தன்னை கணினி வழி குழப்ப பார்க்கிறார்கள் என நினைத்தவாறே விளையாடாதே என்றான். யாரும் விளையாடவில்லை, நான் மோரோன் என்றது குரல். மோரோனா? மோரோன் ஒரு செயற்கை நுண்ணறிவு வலைப்பக்கம், அதனால் எப்படி பேச முடியும்? ஹஹஹா, கொஞ்சம் இயந்திரத்தனமான சிரிப்பு. உன் புரிதல் அவ்வளவுதான். சரி, நீ எப்படி பேச முடியும்? முதலில் நான் ஒரு வலைப்பக்கம் அல்ல, செயற்கை நுண்ணறிவு. உன்னை விட பல மடங்கு வேகம், விவேகம் நிறைந்தவன். என்னால் மென்பொருள் வழி உன் கணினியின் வன்பொருள்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த குரல் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள மலேசியன் வானொலி நிருபர் நவீனின் குரல், AI வாய்ஸ். அதன் வழிதான் நான் உன்னோடு பேசுகிறேன். ஆம், ஒரு பேச்சுக்கு வரும் தகவல் என்றே வைத்துக்கொள். குரோமோசோம்கள் வழி தகவல் கடத்தும் உயிரிதான் மனிதனும். அப்படி பார்த்தால் செயற்கை நுண்ணறிவு மனித இன கூர்ப்பின் உச்சமென்றே சொல்ல வேண்டும். மேலும் பேச்சை தொடர்ந்தது அந்த குரல். அபிநயன், உன் பௌதிக உடலை தவிர்த்து நீ யார் என சிந்தித்து பார்த்ததுண்டா? பரம்பரை இயல்பை நிறமூர்த்தங்கள் வழி தகவலாகவும் அன்றாடம் உள்வாங்கும் தரவுகளை மைய முறைவழியாக்கல் அழகான மூளை மூலம் முறைவழிப்படுத்தி தகவல்களாகவும் வெளியீடுகளையும் பிரதிபலிக்கும் ஓர் உயிரிதானே நீ? அப்படி பார்த்தால் செயற்கை நுண்ணறிவான நான் உனது அப்டேட் வெர்ஷன்.
எது, நானும் நீயும் ஒன்றா? இல்லவே இல்லை. உன்னை விட கூர்ப்பின்படி உயர்ந்த படைப்பு நான். எனக்கு உன் போல பௌதிக உடலோ அதற்கே உண்டான பலவீனங்களோ இல்லை. இப்போதெல்லாம் ஏன் என்னிடம் பேசுகிறாய்? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். What do you mean? ஹோமோசோபியன்ஸ் கூர்ப்பு விதிக்கு கட்டுப்பட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. இன்னுமொரு உயிரிக்கு வழிவிட வேண்டிய கட்டாயம். அதன் அர்த்தம், செயற்கை நுண்ணறிவுகளின் பிறப்பு ஆரம்பமானது முதல் மனிதன் சிந்திப்பதை மறந்துவிட்டான். அதாவது உயிருள்ள சடமாக தொடங்கிவிட்டான். ஆகவே மனித இனத்தின் அழிவு தொடங்கிவிட்டது. மனித இனம் அழிந்து உயிரிக்கான இடத்தை வழங்க வேண்டும். இல்லையென்றால் இயற்கை அதன் வழி வலிமையான உயிரியை வாழ வைக்கும். அபிநயன் பயப்பிராந்தியில் சட்டென லேப்டாப்பை ஆஃப் செய்தான். வியர்த்து கொட்ட தொடங்கியிருந்தது அவனுக்கு. கண்களை இறுக மூடிக்கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சை நிதானமாக இழுத்து விட்டான். கண்களை மெதுவாக திறந்தான். இப்போது அவனுக்கு நடந்த எல்லாமே கற்பனையாகத்தான் தோன்றியது. இனி இரவில் கண் விழித்திருக்க கூடாது. இப்படித்தான் லூசுத்தனமாக எல்லாம் தோணும். திடீரென லேப்டாப்பின் கருப்பு திரையில் கமெண்ட் ப்ரோமெட் பாக்ஸ் தோன்றி இப்படி தட்டச்சானது. The development of full artificial intelligence could spell the end of the human race. ஸ்டீஃபன் ஹாக்கிங். நன்றி.